நம்ம சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு இன்றைக்கி பேக்கிங்கில் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதுக்கு ஒரு கப்பு மைதா, அதில் 2 ஸ்பூனு கொக்கோ பவுட்ரு, ஒரு 1/2 ஸ்பூனு பேக்கிங் பவுட்ரு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு 3 முட்டை, 1 1/2 மூடி வெண்ணிலா எசன்ஸு, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுக்கிடையிலே ஒரு 1/2 கப்பு பவுடர் சுகரையும் சேர்த்துக்கணும். பவுடர் சுகரை சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கணும். நம்ம சலிச்சு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸு அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்க வேண்டியதுதான். இதோட நம்ம பீட் பண்ணக்கூடாது. கலந்து எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரேயில் மாற்றிடணும். இதுக்கிடையிலே நம்ம 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும் அவனவை. இதில் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடும். இதுக்கிடையில் தேவையான அளவு சாக்லேட்டு, அதோடு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம பீட் பண்ணும்போது இந்த நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்களா சாக்லேட்டு, அதையும் சேர்த்து பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்பாஞ்ச் எடுத்து 2 லேயராக பிரிச்சுட்டு ஸ்பாஞ்சில் வந்து நம்ம சுகர் சிரப் சேர்த்துக்கணும். ஏன்னா சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீமை, அதுக்கு மேலே நம்ம சாக்லேட்டு, அதுக்கு மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீமை போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்தால் நமக்கு அழகான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ரெடி ஆகிடும்ப்பா. சாப்பிட்டு பார்த்தா அட்டகாசமாக